வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பார்த்தீங்கன்னா, இந்த சுடிதார்ல ஓப்பன் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த மாதிரி நீங்க ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து அப்படியே மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சு எட்ஜ் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான் போடணும். இல்லன்னா 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. அது கரெக்ட்டா அது மாறாம அந்த மடிப்பு அப்படியே நீங்க போட்டுட்டே ஃபுல்லா அந்த எண்டு வரைக்கும் வந்து, அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். அப்படியே மேல வரைக்கும் நீங்க கொண்டு போகணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல கொண்டு போய் அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அந்த இடத்துல அப்படியே ஷேப் வரா மாதிரி மடிச்சு ஒரு தையல் போட்டுங்க. நான் அப்படியே உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க. இத பாருங்க தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி போடுங்க. ஃபுல்லாவே அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சு, கீழயும் பாருங்க ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு அந்த மாரி மடிச்சு 1/4 இன்ச்சுக்கு அந்த பிசுறு வெளிய தெரியாத அளவுக்கு இந்த மாரி மடிச்சு நீங்க ஃபுல்லாவே அந்த எட்ஜ்லயே போட்டுக்கிட்டே வாங்க தையல். இந்த இடத்துலயும் அதே மாதிரி 2 மடிப்பு மடிக்கணும். எங்கேயுமே நீங்க நீடில் எடுக்கவே வேண்டாம். அப்படியே நீங்க திருப்பி அடிச்சுட்டே போலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி நீங்க அடிக்கும்போது உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். சீக்கிரமாவும் முடிஞ்சிரும். இந்த மாதிரி அடிச்சுட்டு, அப்படியே பாருங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஜாயிண்ட் அங்கருந்து 1/2 இன்ச்சுக்கு மேல வந்து அந்த ஷேப் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த வந்து அப்படியே நிப்பாட்டுங்க. பாருங்க. அந்த அப்படியே வளைச்சு அப்படியே கொண்டு வந்து இந்த சைடும் மடிச்சு அப்படியே மாதிரி கொண்டு வரணும். ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது. நீங்க ஒரு டைம் இந்த மாரி நீங்க அடிச்சு பாருங்களேன். வேலையும் மிச்சமாகும். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். இங்க வந்து நீங்க துணியெல்லாம் இழுக்காதீங்க. இழுக்காம அப்படியே அந்த லூஸ் எவ்வளோ வருதோ அப்படியே அந்த பிசுற மட்டும் கட் பண்ணிட்டு, அந்த லூஸ் எவ்வளோ வருதோ அந்த லூஸ் அப்படியே விட்டே அடிங்க. எங்கேயுமே நீங்க துணிய இழுக்கக்கூடாது. துணிய இழுத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாரி கிராஸா வந்துரும். இந்த மாரி ஃபுல்லாவே அடிச்சு எடுத்துட்டு வாங்க. இப்போ இதோட போதும் அப்படின்னா நம்ம விட்டுறலாம். இல்ல இந்த பக்கமா ஒரு எட்ஜ் தையல் வேணும் அப்படின்னா போடணும். ஏன்னா, இந்த எட்ஜ் தையல் போட்டீங்கன்னா நல்லாருக்கும். பார்க்க ஃபினிஷிங்கா இருக்கும். நான் வந்து எப்பவுமே இந்த சைடும் ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கிட்டே வருவேன். அப்படியே அத நீங்க துணிய எடுத்துலாம் நீங்க அடிக்க வேண்டியதில்ல அப்படியே. இப்போ வந்து நம்ம வரைக்கும் கொண்டு வந்தோம் இல்லையா? அந்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வரவே கூடாது. அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்ல அப்படியே அந்த ஷேப்ப அப்படியே திருப்பிக்கங்க. மேல வந்து ஒரு வருது இல்லையா? அங்க போகாம அந்த இருந்து கொண்டு வந்து அப்படியே திருப்பி, அப்படியே ஒரு தையல் போடுங்க. ஃபுல்லாவே இந்த மாரி எட்ஜ் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கார்னர்லயே தான் போடணும். தையல் பெண்ட் இல்லாம போட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த மாரி ஃபுல்லாவே நீங்க போட்டு எடுத்துங்க. இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிரியா ஸ்டிச்சிங்கிற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோல என்ன வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போடுறேன். இது பாருங்களேன் அழகா இருக்கா? அந்த சுருக்கமே தெரியாது. ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.